எங்க அக்கா தங்கச்சி 2 பேருக்குமே ஒரே நாள்ல கல்யாணம் நடக்குது. தங்கச்சிக்கு ஒரு ரிச் பிசினஸ்மேன் வீட்ல கல்யாணம் நடக்குது. அக்காவுக்கு ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற ஃபேமிலி வீட்ல கல்யாணம் நடக்குது. இதனால தங்கச்சி அக்காவை பயங்கரமா கலாய்க்கிறா. கல்யாணம் முடிஞ்சு அக்கா அந்த வீட்டுக்கு போறா. அங்க பார்த்தா அவங்க மீன்களை எல்லாம் ஒரு லக்ஸரி கார்ல வச்சிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ற சாப்ஸ்டிக்ஸ் எல்லாமே பியூர் சில்வர் மெட்டீரியல்ஸ்ல இருக்கிறது. சாப்பாடு எல்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க மட்டுமே சாப்பிடக்கூடிய மாதிரி. இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாம நின்னுட்டு இருக்கா. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு ஒரு gift கொடுக்குறாரு. ஏதோ சாதாரண gift தான் நினைச்சு ஓபன் பண்ணி பார்த்தா கோல்டு நெக்லஸ். வாயே பொளந்துடுது. அப்புறம் இன்னொரு பாக்ஸ் கொடுக்குறாரு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா டைமண்ட் நெக்லஸ். இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு நீங்க உண்மையாவே மீன் பிடிக்கிற ஃபேமிலி தானே டவுட்டா கேட்கறா. அதுக்கு ஹீரோ அவளை கூட்டிட்டு போய் அவங்களோட ஃபிஷ் ஃபார்ம் காட்டுறாரு. கண்ணுக்கு தெரியும் தூரம் வரைக்கும் எல்லாமே அவங்களோட இடம் தான் சொல்லி 2 plots கொடுக்குறாரு. இதுல $8 million இருக்கு. இது உன்னோட பாக்கெட் மணின்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது அவர் சாதாரண மீன் பிடிக்கிறவனோட கல்யாணம் பண்ணிக்கல, ஒரு பெரிய பில்லியனர் வெட்டிங் பண்ணிருக்கான்னு. இப்ப அவளோட தங்கச்சியை காட்டுறாங்க. அவ மாமியாருக்கு ஈடுபடி வேலை எல்லாம் செஞ்சு டெய்லி வேஜ் வாங்குறா. ஆனாலும் அவளோட ஆட்டிடியூட் அடங்கவே இல்ல. ஒரு நாள் ஒரு பார்ட்டிக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. அந்த பார்ட்டில ஹீரோயினோட தங்கச்சியும் வரா. ஹீரோயின் கையில இருக்கிற கோல்ட் பேங்கிள்ஸ் பார்த்து ஒரு சாதாரண மீன் பிடிக்கிறவனோட மனைவிக்கு எப்படி இவ்வளவு மணின்னு சொல்லி அவள் ஸ்டீலிங் செஞ்சிருக்கலாம் என சந்தேகப்பட்டு பிளேம் போட்டு செக்கெல்லாம் பண்ண வைக்கிறாரு. அப்போ ஹீரோயின் கிட்ட இருந்து டைமண்ட் நெக்லஸ் கீழே விழுந்துருது. ஆக்சுவலா அது உலகத்திலேயே ஒரே பீஸ் தான், யாராலுமே எளிதாக வாங்க முடியாதது. கண்டிப்பா இது அவள் ஸ்டோலன்னு சொல்லி போலீஸ்க்கு கால் போகும் நேரத்துல மாசா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறாரு.